Hello students, welcome to Education Plus. இன்னைக்கு நம்ம chapter 4 series CBSE class 10 பார்த்துட்டு இருக்கோம். இதுல நம்ம 4.1ல நம்ம second sum பார்க்கிறோம். The area of rectangular plot is 528 meters square. The length of the plot is one more than twice its breadth. We need to find the length and breadth of the plot. Actually, இதில் வந்து we need to find length and breadth ன்னு கொடுத்துருக்காங்க. But actual question is இந்த scenarioக்கு ஒரு quadratic equation கண்டுபிடிக்கணும். Okay, we need to form the quadratic equation for this given situation. So quadratic equation ஓட standard form என்னவா இருக்கும்? So standard form of quadratic equation ax square plus bx plus c equal to 0. Okay, so இந்த format நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ இங்க என்ன கொடுத்திருக்காங்க, rectangular plot ஓட ஏரியா வந்து 528 meter square கொடுத்திருக்காங்க. The length of the plot, இது length னு வெச்சுப்போம். Okay, இது வந்து breadth. Length of the plot is one more than twice of its breadth. அப்போ breadth நான் x னு எடுத்துக்கிட்டேன் அப்படினா, okay, it is one more than அப்படினா 1 plus, okay, twice of its breadth அப்படினா 2x. So 1 plus 2x நான் rearrange பண்ணி 2x plus 1 னு எழுதிக்கலாம். இப்போ ஏரியாவோட ஃபார்முலா என்ன? ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் லென்த் இன்டூ பிரெத். அப்போ இங்கே லென்த் எவ்வளோ வருது? 1 + 2x 2x + 1 இன்டூ எக்ஸ். ஏரியா எவ்வளோ? 528. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணலாமா? 2x² 1 இன்டூ எக்ஸ் எக்ஸ். இந்த 28 இங்கே கொண்டு வந்துடுங்க. ஓகே, இதுதான் இதோட குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். புரிஞ்சுதா? ஓகே, so அடுத்த subdivision போலாம். The product of two consecutive positive integer கொடுத்திருக்காங்க. The product of two consecutive integer. Okay, so இதோட value என்ன கொடுத்திருக்காங்க? The product of two consecutive integer ஓட value is 306. We need to find the integer. Okay, so அப்போ 306 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. எது? two consecutive positive integer. Consecutive positive integer என்ன? அடுத்தடுத்த நம்பர். ஓகே, ஒரு நம்பர் 2 அப்படின்னா அடுத்த நம்பர் என்னவா இருக்கும்? 3. 3 ஓட அடுத்த நம்பர் 4 ஆ இருக்கும். தட் மீன்ஸ் இதோட 1 ஆட் ஆகுதுன்னு அர்த்தம். இதுதான் consecutive நம்பர், அடுத்தடுத்த நம்பர். அடுத்தடுத்த நம்பர்னா என்ன ஆகும்? 1 ஆட் ஆகும். ஸோ லெட் மீ டேக் ஒன் நம்பர் எஸ். ஓகே, ஸோ ஒன் நம்பரை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா, ஸோ நெக்ஸ்ட் நம்பர் என்னவா இருக்கும்? அது கூட என்ன ஆட் ஆகணும்? எஸ், எக்ஸ் பிளஸ் 1 ஆட் ஆகணும். அப்போ ஒரு நம்பர் எக்ஸ்னா அடுத்த நம்பர் எக்ஸ் பிளஸ் 1 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா வாட் ஐ வில் கெட்? 306. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் திஸ் விச் கிவ்ஸ் 306. அவ்வளோதான், சிம்பிள். எக்ஸ் இன்டூ எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இன்டூ எக்ஸ் எக்ஸ் 306 ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ வெரி சிம்பிள். திஸ் இஸ் அ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா இல்லையா? ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c ஈக்குவல் டு 0. So இதில் a வந்து 1, b also 1, c வந்து -306. Okay, clear? Thank you.